ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வீட்டு சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீட்டு சமையல் சேனல்ல ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மொறுமொறுனும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் இருக்கக்கூடிய சிக்கன் 65 எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். கடைகளில் கிடைக்கக்கூடிய மாதிரியே ரொம்ப சுவையாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சிக்கன் 65 பண்ணுறதுக்கு 1/2 கிலோ சிக்கனை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் எலுமிச்சம்பழம் புளிஞ்சு நல்லா வச்சுருக்கேன். நல்லா அலசிட்டு இப்போ ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் நார்மல் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ஒரு அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டுக்கலாம். கொஞ்சமா சால்ட் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு இதை ஃபர்ஸ்ட் கையால நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கனை இதுல சேர்த்துடலாம். சிக்கனை சேர்த்துட்டு நல்லா இதை கிளறி விட்டுட்டு இதை கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் நம்ம அப்படியே வச்சுட்டோம் அப்படின்னா நல்லா அந்த மசாலா எல்லாம் சிக்கன்ல சார்ந்து பொரிக்கும் போது ரொம்ப ரொம்ப சுவையா இருக்கும். மசாலா எல்லாம் உள்ளுக்குள்ள நல்லா சார்ந்துருக்கும். உடனே பொரிச்சாலும் நல்லா இருக்கும். ஆனால் இதை விட நல்லா 1/2 மணி நேரம்ட்டு நம்ம 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு பொரிக்கும் போது ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நல்லா ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் இப்போ ஒவ்வொரு சிக்கனாக நம்ம எடுத்துட்டு அதில் சேர்த்துடலாம். சிக்கன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கு அப்புறம் மறு சைடு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இதே மாதிரி நல்லா திருப்பி போட்டுட்டு 2 சைடும் நல்லா வேக விட்டுடலாம். இப்போ பாருங்க, சிக்கன் எல்லாம் நல்லா வெந்துட்டு பசங்களுக்கு நல்லா மொறுமொறுன்னு இருந்தால் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் நல்லா வேக விட்டு எடுத்தேன். இப்போ இது எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருக்க சிக்கன் எல்லாத்தையும் இப்போ நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப சுவையான நல்ல மொறுமொறுன்னு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அட்டகாசகமாக இருக்கும். சிக்கன் 65 ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.